தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் உண்டு, ஒருத்தர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. அதனால் முழு குடும்பமும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கத்தர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் உளையான சேற்றில் இருந்து கத்தர் தூக்கி எடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். பாவத்தில் இருந்தும் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும் ஒவ்வொரு ஜனங்களும் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் கத்தர் இன்றைக்கு அந்த கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படியாவது தேவனை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் அருளும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருத்தர் மாத்திர ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் கத்தரை விசுவாசிக்கத்தக்கதாய் முழு குடும்பமும் ரட்சிப்படத்தக்கதாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கடந்து வர உதவி செய்யுங்க. பாவத்தில் இருந்தும் ஆண்டவரே, இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் விடுவிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பு கத்தருடையது அல்லவா? நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி முழு குடும்பமும் கத்தரை சேவிக்கிற குடும்பமாய் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூரமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர்கள் சமீபமாய் வர கத்தர் உதவி செய்யுங்க. பாவத்தின் துன்மார்க்கத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவரை மீட்கப்பட்டு ரட்சிப்படைய உதவி செய்யுங்க ஆண்டவரை. இன்றைக்கு எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் ஜனங்களும் ஆண்டவரை ரட்சிப்படைந்தவர்களாய் ஆண்டவரே தேவனை விசுவாசித்து ஆண்டவரை தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.